ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வைஃபையோட ரூட்டரோட பாஸ்வேர்டு நேம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க மொபைல் ஃபோனில். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ் சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ரூட்டர் வைஃபையோட கெட்வே தெரியணும், அதனால் வைஃபை எடுத்துக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. இதில் உங்கள் வைஃபை என்னவோ அந்த வைஃபையை கிளிக் பண்ணிங்க. என்னோட வந்து இதுதான், அதனால் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஐபி அட்ரஸ் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா கெட்வே அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, கெட்வே அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலியமாக தான் நான் போக முடியும். அதாவது அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிங்க. என்னோடது இது மோஸ்ட்லி எல்லாத்தையும் இதாக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு ரூட்டர் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கெட்வே நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணிங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு நான் ஐபி அட்ரஸ் தான் வருது, அதனால் நான் வந்து கெட்வே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அவங்க அதனால் நீங்கள் வந்து கெட்வேவை அது நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணிங்க. இப்போ நான் வந்து 192 அதில் சர்ச் பண்ண ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஆமாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் சேஞ்ச் பண்ண வந்திருக்கோம். தெரில அப்படின்னா உங்கள் ரவுட்டர் அதோட பேக் சைடு பாருங்கள், அந்த பாக்ஸோட பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டுமே நேமிங் கொடுத்துங்க. பார்த்தீங்களா, என்னால் கொடுத்துக்கிறாங்க. அதில் பாஸ்வேர்டுன்னு அதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. உங்களை என்னவோ அதை எடுத்து என்டர் பண்ணிங்க. மோஸ்ட்லி அதில் என்கிட்ட அட்மின் தான் இருக்குது, அதனால் அட்மின் கொடுத்துக்கிறேன். கொடுத்து போட்டு லாகின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஏன்னா மொபைல் ஃபோன் லாகின் பண்ணியிருப்போம், அதில் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதில் பார்த்தீங்களா, இதில் நெட்வொர்க் இருக்குது. அதில் பார்த்தீங்களா ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, அந்த ஒயர்லெஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஒயர்லெஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே அந்த பேஜில் நிறைய ஆப்ஷன் வருது. இதில் வந்துங்க ஒயர்லெஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒயர்லெஸ் செக்யூரிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் வைஃபை அதாவது ஒயர்லெஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. இது நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். புதுசாக போட வேண்டிய பாஸ்வேர்டு என்னமோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. பார்த்தீங்களா, கீழே சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா சேவ் ஆயிடும். அதாவது நம்ம ரவுட்டரோட பாஸ்வேர்டு வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுது. சரிங்களா? அடுத்தது நேம் சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். அடுத்து அதே மாதிரி பேக் வந்துங்க. இப்போ சேவ் கொடுத்தோன்னா சேவ் சேஞ்ச் ஆகிடும். பார்த்துங்க, சேஞ்ச் ஆகிடுச்சா? அடுத்தது மறுபடியும் பேக் வந்துங்க. இதில் பார்த்தீங்களா பேசிக் செட்டிங்ஸ்னு சொல்லி இருக்குது. ஒயர்லெஸ்லேயே பேசிக் செட்டிங்ஸ் சொல்லி இருக்குது. அந்த பேசிக் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க் நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணோன்னா அதுலேயும் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் சேவ் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் உங்கள் வைஃபை அதாவது ரவுட்டரோட வைஃபையோட நேம் வந்து சேஞ்ச் ஆயிடும். நீங்கள் இந்த வேலையில் தான் நேமு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும் வைஃபையோடது. எதாவது டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.